எங்க போடுவா? அவ்வளோலாம் வேணாம் சார். ஐயோ, அப்ப புளி காய்ச்சல் புளியா இருக்கும். ஆமா. வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊர் வந்தோம்னா மதுரை. மதுரை சொன்ன உடனே எனக்கு அப்படியே தெம்பாயிடும் உடம்புலாம். எங்கன்னா இங்க அந்த சாப்பாடுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊர். பர்டிகுலர் இப்போ எங்க இருக்குன்னா தெப்பக்குளம் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டா ஒரு அருமையான ஒரு புளியோதரை பார்க்க போறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பண்ற புளியோதரை நம்ம பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு சௌராஷ்டிரா ஸ்டைல்ல பண்ற புளியோதரை. திருவிழா டைம்ல வந்துட்டு எங்க புளியோதரை வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எங்க பாத்தீங்கன்னாலுமே சௌராஷ்டிரா புளியோதரை அதிகமா இருக்கும். இப்போ எங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 to 300 படி வரைக்கும் திருவிழா டைம்ல வந்துட்டு எங்களுக்கு புளியோதரை கேட்டு வருவாங்க. இந்த புளியோதரை பார்த்தீங்கன்னா இது மதுரையில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். மற்ற ஊர்களில் வந்துட்டு நிறைய விதமாக பண்ணுவாங்க. வேர்க்கடலை போடுவாங்க, முந்திரி பருப்பு போடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சௌராஷ்டிரா ஸ்டைலில் வந்துட்டு எப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இருக்கிற 4 பொருள் வச்சு தான் செய்வாங்க. சௌராஷ்டிரா மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற அந்த ஒரு ரெசிபிலும் ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். நம்ம ரெகுலராக பண்ணுற புளியோதரைக்கும் இந்த புளியோதரைக்கும் நிறைய வித்தியாசங்கள். புளி, அதாவது புளிக்கரசலும் இந்த வரமிளகாவும் தான் இதோட டேஸ்ட்டே. நம்ம யூஸ் பண்ணுற புளியுமே இது ரொம்ப ஸ்பெஷலான புளி. அந்த புளியோட எல்லா சாருமே நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனைக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயமும் வெந்தயமும் தான் இதில் நம்ம பொடி பண்ணி போடுறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது பச்சரிசியில தான் சாப்பாடை வடித்து இதில் நம்ம கலக்கிறது. ஓலப்பாயில் தான் நாங்கள் இதை வடித்து ஆற வச்சு கலக்குவோம். நீங்கள் அந்த பாயில் வடிச்சிங்கன்னா அந்த கஞ்சி ஃபுல்லாக அந்த பாயை எடுத்துக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆக்கினதுக்கப்புறம் அதில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கஞ்சி நிற்கும். தண்ணி நிற்காம சொதன்னு இல்லாமல் இருக்கும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். இந்த ரைஸ் வச்ச பிறகு இந்த ஓலப்பாயில போட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த புளிக்காய்ச்சல போட்டு மிக்ஸ் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க, என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துட்டு போறோம். கண்டிப்பா ஐம் ஷோர் டெஃபினட்டா இந்த ரெசிபி பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்படுறாங்கன்னா நம்ம அன்னப்பண்ணை கேட்டர்லேருந்து நம்ம விஜய் தான். விஜய் வந்து பார்க்கறதுக்கு வந்து வயசுல சின்னதாக இருந்தாலும் ஆனால் நிறைய விஷயங்கள் கையில் வச்சிருக்காரு. வாங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். வாங்க போலாம். வணக்கம் விஜய். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நல்ல விஷயம். தேவையான பொருட்கள் சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம சௌராஷ்டிரா ஸ்டைல் புளியோதரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பாத்துக்கலாம். புளி 1 கிலோ, அரிசி 1.5 கிலோ, கருவேப்பிலை தேவையான அளவு, வெந்தயம் 125 கிராம், பெருங்காயம் 125 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 125 கிராம், நல்லெண்ணெய் 1.25 லிட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல நம்ம அந்த 1 கிலோ புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் சார். அது எப்படி கரைக்கணும் அப்படின்னா அந்த புளி வாங்குற பக்கம் சொல்லுங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து புது புளி வாங்கணுமா பழைய புளி வாங்கணுமா? ஏன்னா இந்த ரெசிபி டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி. எனக்கு அனுபவம் இல்லை, அதனால தெளிவாக கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. கண்டிப்பா சொல்றேன். இப்போ இந்த புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா புது புளியும் வாங்கக்கூடாது, பழைய புளியும் வாங்கக்கூடாது. புது புளி வாங்கினீங்கன்னா அதுல வந்துட்டு அவ்வளவா சக்கை கிடைக்காது. இன்னொன்று இனிப்பு தன்மை இருக்கும் சொல்லுவாங்க. ரொம்ப இனிப்பு தன்மை இருக்கும். நாங்க எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா புளிப்பும் இருக்கணும், இனிப்பும் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். நீங்க எடுத்த தடவி நீங்க அதை அமுக்கி பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும், அதுக்குள்ள நல்லா கொழுப்பு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஆமா சார். இது பாத்தீங்கன்னா சக்கையா இருக்காது. நீங்க எடுத்தீங்கன்னாவே ஒரு கொழுப்பு எடுத்த மாதிரியே இருக்கும், ஆயில் அமுக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா லைட்டா நீங்க அதை சாப்பிட்டு கூட பார்க்கலாம். இப்பேவா நீங்க நாக்குல வச்ச உடனே இனிப்பும் புளிப்பும் கலந்து வரும். பல்லாம் கூசுமே. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருந்தாதான் சக்கையா இல்லாம உங்களுக்கு நல்லா சதப்பிடிப்பு இருக்கும், கடைசலுக்கு கரெக்டா வரும். கருப்பா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாப்பாட்டுல வந்துட்டு கலர், புளியோதரை கலர் வந்துட்டு ரொம்ப கருப்பா போயிடும். அதனால ஆமா மிடிலா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் எப்படி இதை வந்துட்டு நம்ம இப்போ ஊற வைக்க போறோம். ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு 7 லிட்டர் அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 7 லிட்டர் ஒரே அடியா ஊற்றக்கூடாது. மொதல் ஒரு 3 லிட்டரு, அதுக்கப்புறமா ஒரு 3 லிட்டரு. மொதல் ஒரு 3 லிட்டர் இந்த 1 கிலோ புளியில ஊற வச்சு ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஊறணும். அப்பதான் அந்த உங்களுக்கு சாரெல்லாம் நல்லா கிடைக்கும். ஊற வச்சுட்டு நீங்க சாறு எடுக்கிறப்போ நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு ஃபில்டர், அதாவது ஓட்டை பாத்திரம் மாதிரி. புரியுது. ஆமா, வடிகட்டி. அந்த வடிகட்டியில வடிச்சுக்கணும். அதாவது டீ வடிகட்டி மாதிரி வடிக்க கூடாது, பெரிய வடிகட்டி. ஆமா, பெரிய வடிகட்டி. ஆமா, அந்த மாதிரி அதுல வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அது நல்லா, அதாவது பிசையக்கூடாது, லைட்டா நீங்க அதை தடவி விட்டீங்கன்னா அந்த சாறு எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு மறுபடியும் பாத்திரத்தை வச்சு மீதி இருக்கிற 3 லிட்டர் தண்ணியும் அது மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கினீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் வரணும். 1 லிட்டர் புளிக்கு 5 லிட்டர் கரைசல் வரணும். 5 லிட்டர் கரைசலை கொதிக்க வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம்.
ஓகே. ஏன் கொதிக்க வச்சு வடிக்கிறது வச்சுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம என்னதான் அதுல வந்துட்டு ஃபில்டர் பண்ணாலுமே அந்த மண்ணு நீங்க சொன்னீங்க. மண்ணுன்னு சொல்ல முடியாது, புளியோட கொட்டை இருக்கும். அந்த கொட்டை அடிபட்டது அந்த எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த புளியிலேயே அப்படியே உள்ள நின்று. புரியுது. அதான் இங்க வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த புளியை வந்து நல்லா வடிக்கிட்டு கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறின பிறகு வடிக்கிட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதா விஷயம். இப்போ நம்ம திருப்பி ஏற்றி குக் பண்ணுறோமா எப்படி? ஆமாம் சார், இதை ஏற்றி குக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த வெந்தயமும் பெருங்காயமும் லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் எது வேணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வெந்தயம் சார். வெந்தயம் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் 125 கிராம் போடுறோம். ஓகே. இந்த வெந்தயத்துக்கு எங்கள் லாங்குவேஜ், அதாவது சௌராஷ்டிராவில் வந்துட்டு மித்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு சிமிலரா, ஆமா, ஹிந்தில பாத்தீங்கன்னா மேத்தின்னு சொல்லுவாங்க. மேத்தி சொல்லுவாங்க. ஆமா, இதுல வந்துட்டு சௌராஷ்டிரா சொல்லுவாங்க மித்தி. மித்தி ஹிந்தில மேத்தி, ஆமா, தமிழ்ல வெந்தயம். இன்னைக்கு வந்து நம்ம மொழியும் கத்துக்க போறோம் சமையல் இல்லாம. சரி, ஓகே. இப்ப இந்த வெந்தயம் போட்டிருக்கோம். இந்த வெந்தயம் வறுக்கிற பக்கம் எப்படி எப்ப போல நீங்க அந்த கலர் மாற அளவுக்கு வறுக்கணுமா எப்படி? ஆமா சார், லைட்டா கலர் மாறணும், அப்பதான் அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும். சரி, ஓகே. அப்ப பெருங்காயம் எப்ப போடுவோம்? பெருங்காயம் இது லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம பெருங்காயத்தை போடுறோம். சரி, ஓகே. அப்ப எனக்கு வறுத்து முடிச்ச பிறகு காமிங்க எந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த பெருங்காயம் போடணும்னு சொல்லிட்டு. வறுக்க வறுக்க அப்படியே வாசம் வருது. ஆமா இந்த இடத்துல இது வறுத்தோம்னா தான் இந்த புளியோதரை கரெக்டா இருக்கும். ஓகே. ரெண்டாவது நான் சொல்ற ரெசிபி வந்துட்டு அன்தென்டிக்கான ட்ரெடிஷனல் ரெசிபி. இது பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஜென்ரேஷன் முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு ரெசிபி. இது அப்படியே வந்துட்டு ஜென்ரேஷனா ஃபாலோ ஆகுது. இது அப்படியே வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே இதை சொல்லிடும். ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ சார். நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா இந்த ரெசிபி வந்துட்டு எல்லாருக்குமே போகுது. அதுக்கு ரீசன் வந்துட்டு உங்க சேனல், நீங்க. தேங்க்யூ. நல்ல ஒரு ரெசிபி தேடி கண்டுபிடிச்சு வர்றதுதான் எங்க வேலை. சரி, நானும் கத்துக்கிறேன்ல. கண்டிப்பா. ஓகே. இப்போ வெந்தயம் வறுத்தது போதுமா? போதும் சார், போதும். ஓகே. வறுத்த பக்குவத்தை காமிங்களேன். பாத்தீங்கன்னா கலர் லைட்டா மாறி இருக்கும். ஓகே. இந்த பக்கம் இருந்தா, அதாவது கொஞ்சம் லைட்டா அந்த டார்க் பிரவுன் கலர். பொதுவா நம்ம வெந்தயம் எப்படி வறுப்போமோ அதே ஸ்டேஜ் தான். சரி, ஓகே. ஆமா. இதுக்கப்புறம் நம்ம இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பாத்தீங்கன்னா இது கட்டி பெருங்காயம் தான். இது வந்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணியே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் கட்டி பெருங்காயம் நீங்க போடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. இதுல நீங்க ஃப்ரை பண்ணது அவசியம் இல்லை. கரைச்சிட்டு நம்ம புளியோதரைல கடைசி ஸ்டேஜ் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த புளி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். அப்பா, என்ன வாசம், தங்கான வாசம். பெருங்காயம் இது லைட்டா ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் சார். சரி, ஓகே. இப்போ இது வறுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? இது வறுத்த பிறகு இதை நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். சரி, ஓகே. ஆமா. இது பாத்தீங்கன்னா இது இந்த வெந்தயமும் பெருங்காயமும் நல்லா வறுத்துட்டோம். ஓகே. ஆமா சார். இதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இது நம்ம பொடி பண்ணி வச்சுக்க போறோம். நல்லா நைஸா இருக்கணுமா? நைஸா அரைச்சுக்கலாம். ஃபைன் போடுறதா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. தவறு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இந்த பொடியை அரைச்சிட்டீங்க. ஆமா சார். இந்த பொடியை நல்லா வாசம். ஆமா. அந்த இன்னொன்று வந்து கையில தொடும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரஸ்க் இருக்குல்ல, ரஸ்க் தூள் மாதிரியே இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா நம்ம பண்ணி டப்பால வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். ஏன்னா பெருங்காயம் நேராக இருக்காதா? ஆர்டெக் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளிப்பு செய்ய போறோம். ஓகே. சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? அதுக்கு ஆயில் சார். இதா? அந்த ஆயில். இது என்ன? அது என்ன? ரெண்டுமே ஒரே ஆயில் தான். அது தனியா 1 லிட்டர் அளந்து வச்சிருக்கோம் அதுக்காக. ஓ, தாளிப்புக்கு அளவு? தாளிப்புக்கு 250. மொத்தம் 1.25 லிட்டர் சொல்லியிருக்கேன். இப்போ 250 ஊத்துறோம். புளி கரைசலுக்கு 1 லிட்டர். 1 லிட்டர். இதுவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன் சார். ஓகே. ஆயில் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு போட்டுக்கலாம் சார். கடலை பருப்பு. ஆமா சார். இது கூட வேற என்ன? காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய். முதல்ல நம்ம கடலை பருப்பு 100 கிராம் சார். அதாவது ஒரு படி போடுறோம். 100 கிராம் கடலை பருப்பு. வேர்க்கடலை போட மாட்டீங்களா? வேர்க்கடலை போட மாட்டோம். முந்திரி பருப்பு. வேர்க்கடலை கேட்டாங்க, கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போட்டு கொடுப்போம். ஓகே. ஆனா பொதுவா நாங்க வந்துட்டு ட்ரெடிஷனலா பண்றதுல வேர்க்கடலை போட மாட்டோம். இப்போ கடலை பருப்பு ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. ஓகே. கொஞ்சம் 50% ஆனதுக்கு அப்புறம் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வரமிளகாய் போட்டுலாமா? இந்தாங்க. இதுவா அதுவா? இது. ஓகே. இந்த மிளகா இது வந்துட்டு நம்ம புளி கரைசல் போடுறோம். சரி, ஓகே. இது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 10-15 மிளகாய் ஒரு படி அளவுக்கு. கரெக்டான பக்குவத்துல வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். என் ஆசைக்காக போடுறேங்க. இது அவர் இங்க போட சொல்லிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சார். இன்னும் போடலாமா? ஆமா, போடுங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே கருவேப்பிலை பிடிக்கும், அதனால சொல்றேன். ஃபைன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்?
இதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் பண்ணிக்கலாம் சார். புளி கரைசல் இப்போ இறக்கி வச்சிடலாமா இதை? இறக்கலாம் சார். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி கொதிக்க விடுறோம் ஆமா, திருப்பியும். ஆமா. சரி ஃபைன். இப்போ இறக்கி வச்சாச்சு. 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோம். ஓகே, சூடு பண்ணி வச்சிருக்கோம். சூடு பண்ணி கொதிக்கல. சரி, 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம காஞ்ச மிளகா 125 கிராம். இது 125 கிராம் காஞ்ச மிளகா. சப்போஸ் உங்களுக்கு காரம் நீங்க கூட சாப்பிடுவீங்க அப்படின்னா 150 போட்டுக்கலாம். போட்டுடலாம். இப்போ இந்த மிளகா வறுத்து தனியா எடுத்துறோமா? இல்ல அதுக்கப்புறம் அப்படியே நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிடுறோம். சரி, ஓகே, போடுங்க. இது வந்துட்டு மிளகா வறுக்கிறதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு. ஓகே. நல்லா கருப்பா வறுக்கணும். எப்படி கருப்பா வறுக்கணும்? கருப்பா. ஓகே. பார்க்க வந்துட்டு கருகி இருக்கிற மாதிரி தெரியணும். ஏன் அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு புளியோதரைல இறங்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெட் கலர் ஆயிடும் புளியோதரை. ஓகே ஃபைன். அப்பதான் உங்களுக்கு டார்க் ப்ரௌனா வரும். சரி, அப்ப பண்ணுங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது காரம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா உள்ள இறங்கணும் அப்படின்னா நல்லா ஃப்ரையை நல்லா கருக வறுத்துருக்கும். சரி, ஓகே. அது நல்லா மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கணும். ஆமா. இது போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகல. இப்போ இந்த கலர்ல இருக்கு, நல்லா ப்ரௌனா இருக்கும். நான் உங்களுக்கு கலர் கூட காமிச்சிடுறேன். அதாவது கருகருக்கு முன்னாடி ஸ்டேஜ் கருப்பா தான் இருக்கும். அந்த தீயருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுக்க. ஆமா சார். அந்த நெடியும் வரும்னு நினைக்கிறேன். ஆமா. இதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணுவோம் சார். ஓகே. இப்போ இந்த பக்கம் கரெக்டா இருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கலர் காமிச்சிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா டார்க்கா, இதை நான் கை வச்சு காமிக்க முடியாது. பாத்தீங்கன்னா டார்க்கா கிட்டத்தட்ட பிளாக் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ண போறோம். புளி கரைசல் ஆட் பண்றப்போ கொஞ்சம் தூரமா போய் ஆட் பண்ணணும். ஏன்னா அது வெளியே தெரிக்கும். சூடா இருக்க எண்ணெய். ஓகே. மேல போட்டுரும். ஆமா. இது ஃபுல்லா லோ ஃப்ளேம்லயே தான் ஃப்ரை ஆகும். சரி, ஓகே. ஆமா, மீடியம் டு லோ அந்த ரேஞ்ச்ல ஃப்ரை ஆகும். சரி, ஊத்திடலாமா? ஆமா, ஊத்திடலாம். இப்போ புரியுது ஏன் நீங்க பின்னாடி பண்ணி சொல்லி தெரியுது. சரி, ஓகே. புளி தண்ணி ஊத்தியாச்சு. ஓகே. இப்போ நம்ம உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அதாவது அந்த எண்ணெய் சூடா இருக்கும்போது மேல போட்டு சொல்லிட்டு நகர்ந்தேன் நானு பட் என்ன பண்ணல. ஓகே ஃபைன். உப்பு பாத்தீங்கன்னா 1 கிலோ புளிக்கு தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு போடுறோம். ஓகே. இப்போ இது எப்படி உப்பு செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணோம் அப்படின்னா சுருக்குன்னு இருக்கும் உப்பு. ஓகே. ஏன்னா நம்ம சாப்பாட்டுல ஒரு பாதி உப்பு தான் போடுவோம். இதுலதான் 75% உப்பு இதுல தான். அதாவது ஒரு கல்லு கூட இருக்கும். ஒரு கல் கூட இருக்கும். உப்பு போட்டுருவோம். இதுக்கப்புறம் இந்த பொடி நம்ம போடுறோம். இதெல்லாம் கடைசியில தான் சார். கடைசியா? இப்ப இல்லையா? இப்ப. சரி, ஓகே. இப்போ கொதி இது எவ்வளவு நேரம் ஆகும்? இது 5 லிட்டர் இருக்கா சார்? இதை வந்துட்டு ஒரு 1.5 லிட்டர் ஆகுற அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்கணும். ஆமா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் மேல ஆகும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம். இப்ப சைடுல ரைஸ் வடிக்கலாமா? வடிச்சிடலாம் சார். இங்க தண்ணி வச்சிருக்கோம். மேல வச்சாச்சு. இப்போ இந்த அரிசி வச்சிருக்கோம். ஆமா சார். இந்த அரிசி ஊற வைக்கவே இல்லையே, என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம உல வச்சிருக்கோம்ல, இந்த டைம்ல நம்ம ஊற வச்சா போதும் சார். சரி, ஓகே ஃபைன். என்ன காரணம் பச்சை அரிசி ஃபர்ஸ்ட் ஊற வைக்கல? என்ன காரணம் அப்படின்னா அது 10 நிமிஷம் அந்த ரேஞ்சில ஊற வச்சா போதும் சார். இல்லனா அரிசி உடையும். ஓகே ஃபைன். எனக்கு ரைஸ் வெடிச்சிட்டு அந்த புளி காய்ச்சல் கெட்டியான பிறகு எப்போ அந்த பொடியை யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி காமிங்க. ஓகே. அப்புறம் பார்க்கலாம். சரி, கொதிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரைஸும் அதுல வச்சிடுறேன். ஓகே சார். நான் செஃப் இப்போ நம்ம 1.5 கிலோ பச்சரிசியை வடிச்சு வச்சிருக்கோம். ஆமா. அதாவது கரெக்டான பக்குவத்துல வடிச்சிட்டீங்க. அந்த ரைஸ் வெடிக்கும் போது எப்படி வெடிச்சீங்க? எப்படி வடிச்சோம் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது நல்லா வேகறதுக்கு பார்த்தா கொஞ்சம் 90% சொல்லலாமா? 90%. அதாவது ஃபுல்லா வேக வைக்க கூடாது. ஒரு 90% வேக வச்சு நம்ம அப்படியே நம்ம பாயில் அப்படியே போட்டுறோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம அந்த சூட்லயே அது வெந்துடும். 90% இருக்குன்னு பார்க்க வேணாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அப்படியே மேல சாப்பாட்டை ஏத்தி விட்டுலாம். அந்த சூட்லயே அந்த ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கிட்டு அது நல்லா ட்ரை ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இந்த மசாலா வாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கொதிச்சிருக்கு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 5 லிட்டர் ஒரு லிக்விட் கண்டிஷன்ல வச்சு லிக்விட் மாதிரி இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி கெட்டி ஆயிடுச்சு. கெட்டித்தன்மை. ஆமா. 90% ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அந்த
பொடி அரைச்சு வச்சிருக்கிற பொடி நம்ம போடுறோம். அந்த வெந்தயமும் பெருங்காயமும் போடுறோம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் கொதிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது ஒரு விஷயத்த பார்த்தேன், இந்த புளி கொதிக்க தான் ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் பல்காக பண்ணுறதுனால 1 மணி நேரம் ஆச்சு. இதை வந்து எடுத்து வச்சு அவங்க மற்ற ஆர்டருக்கும் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பொடி இப்போ போடுறோம். ஆமாம் சார், போடுறோம். டன். அதாவது புளி காய்ச்சல் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கெட்டித்தன்மை கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இதான் இப்போ நம்ம இந்த பொடி போட்டாவே நல்லா இறுகிரும். இன்னும் இறுகிரும், இன்னும் டைட் ஆயிரும். சரி, ஓகே, டன். போடுங்க. ஸோ கடைசியாக தான் போடணும் அந்த பொடி. ஆமாம் சார். இது சாம்பாருக்குலாம் மேம்பொடின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியாக போடணும். ஆமா, கெட்டி ஆனதுக்கு அப்புறம் போடுறோம். இன்னொன்னு கிண்டாம இருந்தா என்ன ஆகுதுன்னா மேல அடிக்குது. ஆமா. இப்ப திருப்பி எவ்வளவு நேரம் குக் பண்றது? போட்டு இறக்கலாமா? 10 நிமிஷத்துல இறக்கலாம். சரி, ஓகே, டன். சோ திருப்பி கொதிக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இதுல முன்னாடி விட கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இது இப்போ ஆஃப் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு டைம் ஆக ஆக நல்லா இறுகிரும், எண்ணெய் ஃபுல்லா நல்லா மேல வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆன பிறகு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதை பத்தி சொல்லுங்க. இது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, நீங்க சில்வர் பாத்திரத்துல வச்சீங்கன்னா ஒரு 1 வீக் அந்த மாதிரி வச்சு 1 வீக்ல ஒரு 10 டேஸ் கூட வச்சுக்கலாம். சில்வர்ல வச்சீங்கன்னா இது புளி இது வந்துட்டு சில்வர் பாத்திரத்துல அரிக்கும். ஆமா, ஆமா, பாத்திரம் ஆயிடும். ஓகே. இதே நீங்க வந்துட்டு பீங்கான் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுல வந்துட்டு பாட்டில் மாதிரி வரும். இந்த உப்பு ஜாடி எல்லாம் அதுலயே நீங்க இதை மாத்தி வச்சுட்டீங்கன்னா ஊறுகாய் ஜாடி ஒண்ணுமே ஆகாது. ஆமா, அப்படியே எடுத்து வச்சிட்டீங்கன்னா டைம் ஆக கெட்டியாயிரும், இருக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு கலரும் லைட்டா மாறிச்சு. ஆமா, அப்ப கலர் இதே இருக்குமா? இன்னும் டார்க் ஆயிரும். அந்த மிளகால இருக்கிற கலர் ஃபுல்லா இறங்கும். டைம் ஆக அந்த எண்ணெய் வெளியே தெரியும். இப்ப குழம்புக்கு எப்படி வத்த குழம்பு அப்படியே தனியா எண்ணெய் வருமோ அதே மாதிரி இதுவுமே தனியா வந்துடும், கெட்டியாயிரும். சரி, அப்ப மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே. அதாவது அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தாளிப்பு, இந்த மசாலா, அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாத்தையும் போட்டு பெட்ட போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓலப்பாயில போட்டு மிக்ஸ் பண்றோம். போலாம். இப்போ நம்ம இதை இப்போ செஞ்ச உடனே நம்ம செய்யறோம் வீடியோக்காக. நீங்க வீட்டுல செய்யறீங்க அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு நீங்க செய்யுங்க. இதுல இருக்கிற பெருங்காயம் வந்து எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். சரி, எவ்வளவு டைம் இருக்குதோ அவ்வளவு நல்லா இருக்கும். புரியுது. புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. சாதம் சூடு ஆறிச்சா? ரெடி ஆயிடுச்சு சார், பண்ணிடலாமா? கை வைக்கலாம் பார்த்து கூடாது. இங்க சூடு ஆறிச்சான்னு சொல்லி கையில தான் பார்க்கணும். நல்லா உதிரி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனலா கலக்கிறது வந்துட்டு நம்ம கையில தான் கலக்கும். கிளவுஸோ மத்த எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போ வந்துட்டு எல்லாருமே இந்த கிளவுஸ் போட்டு யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாரும் விரும்புறதுனால நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு பல்கா எல்லாம் பண்றப்போ நம்ம கிளவுஸ் போட்டு தான் பண்ணுவோம். ஆமா, ஃபுட் கிரேட் கிளவுஸ் போட்டு ஈவென்ட் பண்ணும்போது. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தாளி போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஆமா, அப்படியே நான் ஊத்தலாமா? அப்படியே ஊத்துங்க, ஈஸியா இருக்கும். ஆமா, போதுமா? இது எல்லாத்தையும் போடலாமா? ரைட், இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா? ஆமா, கடலைப்பருப்பு தெரியலையே. இல்ல கொஞ்சம் கூட கையிலே ஓகே தான். சரி, ஓகே, நீங்க போடுங்க. ஓகே. இதுக்கப்புறம் இதனியா மிக்ஸ் பண்றோமா? இப்போ இது போடலாமா? புளி கரைசல் போடலாம். சரி, எவ்வளவு போடுவா? போடலாம் வேணாம், கொஞ்சமா அங்க போடுங்க. கொஞ்சம். சரி, ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் போடுவா? போடுங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதுல பாதி. ஆமா, இங்க பாருங்களேன். ஒரு 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். கெட்டி ஆயிடுச்சு அவ்வளவுமா? அந்த காரணம் கொஞ்சமா போதுமா? இன்னும் இங்க மட்டும் போடுங்க, போதும். அப்ப தேவைப்பட்டா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். அந்த எண்ணெயும் அப்படியே இருக்கு. ஆமா சார், ஆமா. இங்க போடலாமா? போடுங்க. போதும். டன். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இந்த மாதிரி கலக்கறப்போ பிசைய கூடாது. பிசைஞ்சீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். ஆமா. இதுல வந்து அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமே போடல. சில பேர் மல்லிலாம் வறுத்தலாம் போடுவாங்க, மல்லித்தூள் தெரியும். ஆனா இந்த இடத்துல நம்ம எதுவுமே யூஸ், மல்லித்தூளும் போடுவாங்க, அந்த மல்லி விரையும் போடுவாங்க. ஓகே. சோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணனும்ல? ஆமா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நான் சாப்பிடுறேன். சரியா? மிக்ஸ் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு புளி கரைசல் தேவைன்னா மறுபடியுமே நம்ம போடலாம். ஆமா, இன்னும் தேவைப்படும் நினைக்கிறேன். இல்ல கடைசில பாத்துக்கலாமா? கலர் இப்படி தான் இருக்குமா? ஆமா, லைட் கலரா இருக்கு. இல்ல அது டைம் ஆக கலர் நல்லா ஏறும். ஆமா, சூப்பருங்க. அப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறீங்களா? பார்த்தா தெரியுதுங்களா? கொஞ்சம் டைம் ஆக கலர் ஏறுது, மாறுது. இன்னும் கொஞ்சம் போடலாமா? கொஞ்சமா போடுங்க. ஓகே, போதும். லைட்டா போடுங்க. போதும். சரி, டன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க டேஸ்டிங்க்கு. சரியா? கண்டிப்பா. புளி ரெடி ஆயிடுச்சு சார்.
நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கலர் வேற வந்திருக்கு. ஆமா லைட் இதான் ஆக்சுவல். ஆமா ஆமா இன்னி கொஞ்சம் டார்க் ஆகும். டைம் ஆக அந்த அரிசி எடுத்துக்கும் அந்த புளிப்பு எல்லாமே. ஓகே அப்ப இன்னி கொஞ்சம் டார்க் ஆகும். சரி டேஸ்ட் தெரியுங்களா? கண்டிப்பா சார். இலையோட இருக்கேன் அப்படி சும்மா எடுத்துங்க. நீங்க கேட்ட கருவேப்பிலையோட புளியோதரை எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். ஆமா நீங்க வரப்ப எல்லாமே அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். கண்டிப்பா யாராவது சாப்பாடு செஞ்சானா டக்குன்னு சுட அப்படி தட்டுல கொடுப்பாங்க. கண்டிப்பா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுவேன். இது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. கண்டிப்பா ஆமா. உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அதே டைம்ல வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப சாப்பிட்டு போலாமா? கண்டிப்பா சாப்பிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் மிளகா எல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம். இல்ல சாப்பிடும் போது எனக்கு காரம் ரொம்ப அதிகமா தெரியல. இன்னொன்னு இந்த நல்லெண்ணோட வாசம் கம நல்லா சூப்பரா இருக்கு. அந்த வெந்தயத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இன்னொன்னு அந்த புளி போட்டு பாத்தீங்கன்னா அந்த புளி வந்து அந்த நல்லெண்ணெய்க்கு அப்புறம் தான் அந்த புளிப்பு தன்மை தெரியுது. ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட். ரெகுலரா சாப்பிடுற அந்த புளியோதரை அந்த கான்செப்ட்ல வெரி குட். அதாவது நீங்க வீட்டுல ஃபீல் பண்ணும்போது நம்ம வீட்டுல அம்மா வந்து ரெகுலரா புளியோதரை செய்வாங்க. கோயில போய் புளியோதரை வாங்கி சாப்பிட்டுருப்போம். இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போன புளியோதரை சாப்பிட்டுருப்போம். அந்த டேஸ்ட் இந்த பக்கம் இல்ல. இது வேற டேஸ்ட் பட் வெரி குட். இது எல்லாமே அந்த அந்த மெல்ட்டாவும் சொல்லுவாங்கல்ல அந்த மவுத் ஐயோ சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் வருது. தேங்க் யூ வெரி குட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பச்சரிசியோட அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்திருக்கும். இன்னொன்னு சாப்பிடும் போது நறுக்குன்னு அந்த கடலை வருது. மிளகாவோட சாப்பிடலாம். இந்த மிளகா இருக்குல்ல அப்படி எடுத்த கையில பொரிஞ்சு வருது. அப்படியே உடையுது பாருங்க. ஆமா இப்ப இந்த மிளகாவோட சாப்பிட்டு போகலாம். எப்படி இருக்கு? காரமா இருக்கும் பாத்துக்குவாங்க. எனக்கு பர்சனலா பிடிக்கும். வறுத்த மிளகாவை கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். வெரி குட். தேங்க்யூ சோ மச். நான் மதுரை வந்து இந்த பரோட்டா சால்னா பிரியாணி அந்த மாதிரி ரெசிபி நான் தேடி வரலாம் பார்த்தேன். ஆனா இந்த மாதிரி உணவும் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க மூலியமா நான் தெரிஞ்சுட்டேன். ரொம்ப பெரிய நன்றி. என்னோட வயசுல சின்னவரா இருந்தாலும் ஆனா இந்த இடத்துல உங்ககிட்ட நிறைய ரெசிபி கத்துறேன். தேங்க்யூ சோ மச். இன்னும் நிறைய வந்து ரெசிபி கூட சேர்ந்து பண்ணோம். கண்டிப்பா அது இல்லாம நிறைய கேட்டரஸும் பண்ணோம். சௌராஷ்டிரா குசைன் ஃபுட் மட்டும் இல்ல, மதுரை பண்ற நான்வெஜ் சைவமா இருக்கட்டும் அசைவமா இருக்கட்டும் எல்லா ஃபுட்டும் பண்றாங்க. உங்களோட அப்பா வந்து நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு உங்களோட நம்பர் தாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சௌராஷ்டிரா ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தோம். அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ரொசீஜரா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே பொறுமையா பார்த்தோம். இந்த மாதிரி உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கும் பண்ணணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. என்னோட பேர் விஜய். என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். மதுரையில கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம், நிச்சயதார்த்தம், பர்த்டே ஃபங்க்ஷன், பேபி ஷவர் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 50 பேர்ல இருந்து 5000 பேர் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டியில, பெஸ்ட் பிரைஸ்ல, நல்ல குவான்டிட்டியில, நல்ல சர்வீஸோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பிரமாதமான ஒரு ரெசிபி. அது இல்லாம எனக்கு ஒரு புது அனுபவம். இன்னைக்கு இந்த பாயெல்லாம் போட்டு பண்ண ஒரு அனுபவம் வந்து வேற லெவல். நம்ம எல்லாருக்குமே வந்து புளியோதரைன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அது உருளைக்கிழங்கோ இல்ல ஒரு சிப்ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிடும் போதெல்லாம் இறங்கிட்டு இருக்கும். அது இந்த பர்டிகுலரா இந்த மெத்தட்ல பண்ண ரெசிபி ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.